பண்ணலாங்க சார். சோ என்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸா என்எல்ஏ ஒருத்தர் உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நான் இண்டக்ஷன் அட்டன் பண்ணும். கரெக்டுங்களா? அந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது 1.5 நாள் இருந்தது. இப்ப லாஸ்ட் மந்த் தான், ஐ மீன் இந்த ஏப்ரல்ல தான் 2 days மாத்தணும். கரெக்டுங்களா? சோ இதுக்கு மேல வந்துட்டு அவங்களுக்கு பிசிக்கல் இண்டக்ஷன் இருக்கும். சோ கம்ப்ளீட் 2 days அவங்க அட்டன் பண்ணணும் சார். ஓகேங்களா? சோ ஏன் 1.5 நாளா இருந்ததை வந்துட்டு கம்ப்ளீட் 2 days மாத்தினாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் 1.5 நாள் செஷன் வந்துட்டு எங்களுக்கு கண்டினியூ ஆகும். சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் டே என்ன ஆகும்னா, இந்த 1.5 நாள் அவங்க என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ சோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்துக்காக வந்துட்டு அசஸ்மெண்ட் மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் டே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா? சோ வந்துட்டு நான் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன், எனக்கு இமீடியட்டா ஒரு ஒர்க் இருக்கு, நான் வெளியே கிளம்பி போயிடுறேன், சோ இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சோ 1.5 நாள் கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் டே வந்துட்டு அந்த 1.5 நாள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான அசஸ்மெண்ட் நான் அட்டன் பண்ணணும். அந்த அசஸ்மெண்ட்ல பாஸ் பண்ணினா மட்டும்தான் எனக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ஷெட்யூல் ஆகும் சார். சோ அப்படிங்கும் போது டிஃபால்ட்டா நான் உள்ள வரக்கூடிய பர்சன் வந்துட்டு நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி ஒரு இன்டெப்தான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது நான் வரதுக்கு முன்னாடியே கெயின் பண்ணிடுவேங்க சார். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் கம்பெனி வந்துட்டு இந்த 2 days மேண்டட்டரி பிசிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்த விஷயம், ஓகே நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள வந்துட்டேன், நான் வந்ததுக்கு பிறகு வந்துட்டு என்னோட கமிஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ விஷயம், நான் ஒரு என்எல்ஏவா உள்ள வரேன் அப்படிங்கும் போது M0 to M3 சார். ஓகேங்களா? M0 to M3னா எத்தனை மாசம் சார்? 4 months. எக்ஸாக்ட்லிங்க சார். நான் வர மாசம் வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த ஏப்ரல் மாசம் உள்ள கோடாய் வரேன் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசம் தான் எனக்கு M0 சார். சரிங்களா? அடுத்தது மே மாசம் M1 M2 M3 போகும். சோ அந்த மாதிரி நான் உள்ள வந்து M0 to M3க்குள்ள நான் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொக்ரெஷன் போயிடணும் சார். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது M0 to M3க்குள்ள வந்துட்டு நான் இருக்கிற பர்சனா இருக்கேன், நான் பிசினஸ் பண்றேன்னா எனக்கு எல்பிக்கு நான் என்ன கமிஷன் கொடுப்பனோ சேம் அதே கமிஷன் தான் அந்த என்எல்ஏக்கு கொடுப்பேங்க சார். ஒருவேளை என்னால M3க்குள்ள நெக்ஸ்ட் லெவல் எல்பியா ப்ரோக்ரஸ் ஆக முடியல அப்படின்னா அவங்களோட கமிஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா அட்வைசர் கமிஷனுக்கு மாறிடும் சார். சரிங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம், நான் என்எல்ஏ டு எல்பி ப்ரோக்ரஸ் ஆகிறேன் அப்படிங்கும் போது M0 to M3க்குள்ள நான் ப்ரோக்ரஸ் ஆகணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸா 2 lakhs EP பண்ணினால் போதும். பட் ஆனா இனிமேல் அப்படி கிடையாது. இனிமேல் நான் 3 lakhs EP பண்ணினா மட்டும்தாங்க சார் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஸ் ஆக முடியும். சரிங்களாங்க சார்? சோ இது வந்துட்டு கம்பெனி அடுத்ததா கொண்டு வந்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ங்க சார். சோ இதெல்லாம் எனக்கு எப்பங்க அப்ளை ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அப் டு June 30th வரைக்கும், ஜூன் மந்த் எண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு பழைய காம்பன்சேஷன் என்னவோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் சார். ஓகேங்களா? நான் என்எல்ஏவா வரேன் அப்படிங்கும் போது நான் 2 lakhs EP பண்ணாலே போதும், நான் ஆப்வியஸ்லி எல்பியா ப்ரோக்ரஸ் ஆயிடுவேன். இது எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷா எப்ப அப்ளை ஆகும்னா ஜூலை 1st இருந்து நமக்கு அப்ளை ஆகும் சார். எகெயின் ரிப்பீட் பண்றேன், இந்த பழைய காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அப் டு June 30th வரைக்கும் நமக்கு பழைய நார்ம்ஸ் படி நமக்கு கண்டினியூ ஆகும். ஃப்ரம் ஜூலை 1st இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்துட்டு என்எல்ஏஸ் யாராவது நம்ம டீம்ல உள்ள வந்து ப்ரோக்ரஸ் ஆகாம இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 3 லட்சம் ரூபாய் பண்ணினா மட்டும்தான் ப்ரோக்ரஸ் ஆக முடியும். அண்ட் அதே மாதிரி M3க்குள்ள நீங்க ஒரு வேலை பண்ணாம விட்டுட்டே அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க அட்வைசர் கமிஷனுக்கு மாறிடும் சார். ஓகேங்களா? சோ இது கம்பெனி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். சோ அதுக்காக சார் எந்த டவுட்ஸா இருந்தாலும் எல்லாரும் நோட் பண்ணி வைங்க, கடைசியா கேளுங்க சார். ஓகேங்க சார். சோ இந்த இலிஸ்ட்ரேஷன் தான் வந்துட்டு கம்பெனி கொடுத்திருக்காங்க சார். சரிங்களா? சோ அப் டு வந்துட்டு June 30th வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு பழைய நார்ம்ஸ் தான் கண்டினியூ ஆகும். ஆல்ரெடி கோடான என்எல்ஏஸா இருக்கீங்க, இல்ல இப்ப உள்ள வந்த என்எல்ஏஸா இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், நீங்க 2 லட்சம் ரூபாய் EP பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு எல்பியா ப்ரோக்ரஸ் ஆயிடுவீங்க. ஒருவேளை வந்துட்டு என்னால June 30th பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு ஜூலை 1st வந்துருச்சு அப்படின்னா புது காம்பன்சேஷனுக்கு கம்ப்ளீட்டா மாறிடும். நீங்க அப்போ 3 லட்சம் ரூபாய் EP பண்ணினால் மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஸ் ஆக முடியும் சார். சரிங்களா? சோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் சார். ரெண்டாவது வந்துட்டு CMG. எனக்கு CMGல ஏதாவது கம்பெனி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, CMGயை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த சேஞ்சும் கொண்டு வரலைங்க சார். ஆஸ் யூஷுவல் நமக்கு பழைய நார்ம்ஸ்ல எப்படி இருக்குமோ அட்வைசர் CMG, NLA, LP எல்லாமே ஆஸ் யூஷுவல் நமக்கு பழையபடி கண்டினியூ ஆகுதுங்க சார். ஓகேங்களா? சோ CMGயை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த விதமான
சேஞ்சஸும் கொண்டு வரல. ஸோ சிஎம்சி அட்வைசர் சிஎம்சியா இருக்கேன் அப்படிங்கும் போது நான் 12 மந்த் ரோலிங்க்கு 1 lakh rupees என்னோட இபி டார்கெட்டா இருக்கும். இன்கேஸ் 6 மந்த் ரோலிங்ல இருக்கேன் அப்படிங்கும் போது 50,000 rupees இபி அப்படிங்கிறது என்னோட டார்கெட்டா இருக்கும் சார். ஸோ இந்த இடத்துல கம்பெனி அதுக்கான எனக்கு இவாலுவேஷன் பீரியட் என்னென்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஸோ யார் யாருக்கு அப்ளை ஆகுங்கிறதும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டை வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே குரூப்ல ஷேர் பண்ணிருக்கு. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சோ அடுத்த விஷயம், சோ அடுத்து நமக்கு வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் வந்துட்டு NLA டு எல்பியா ப்ரோக்ரஸ் ஆயிட்டேன். இப்ப எல்பி ஆனதுக்கு பிறகு நான் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஷன் நான் போறதுக்கு கம்பெனி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா, என்னோட இபி ஏதாவது மாத்தி இருக்காங்களா. இப்ப NLA டு நான் எல்பி போகணும் அப்படின்னா நான் 3 லட்சம் ரூபாய் இபி பண்ணாதான் மாறணும்னு சொன்னீங்க. சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஷனுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எந்த விதமான சேஞ்சஸும் கம்பெனி கொண்டு வரலைங்க சார். ஆஸ் யூஷுவல் நமக்கு பழசு என்னவோ அதேதான் கண்டினியூ ஆகுது. நான் எஸ்எல்பி ஆகணும்னா 13 லட்சம் இபி டார்கெட் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணணும். இஎல்பி ஆகணும்னா 27 லட்சம் ரூபாய் இபி டார்கெட் அப்படிங்கறத கண்டினியூ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சிஎல்பினா 40 lakh இபி டார்கெட் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் சிஎல்பி ஆயிடுவேன். ஸோ இந்த ப்ரிக்ரேஷன் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த சேஞ்சும் கொண்டு வரலைங்க சார். பட் ஆனா கம்பெனி அடிஷனலா இன்னொரு பெனிஃபிட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஏஎம்ஜேல மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் சார். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்கு மட்டும் கம்பெனி ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸா இருந்த அட்வைசர் ரீடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன்னா என்னன்னு, கரெக்ட்டுங்களா. சோ நமக்கு வந்துட்டு ஆக்சுவலா நான் ஒரு 13 லட்சம் இபி பண்ணினா மட்டும்தான் என்னால நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஸ் ஆக முடியும் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு 4.5 லட்சம், நான் எல்பியா இருக்கேன், நான் எஸ்எல்பி ஆகணும்னு விருப்பப்படுறேன்னா நான் ஒரு 4.5 லட்சம் ரூபாய் இபி பண்ணனாலே நான் எஸ்எல்பி ஆயிடலாம் சார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 லட்சம் இபி பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நான் இஎல்பி ஆயிடலாம். சோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஏஎம்ஜே, ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்குள்ள பிசினஸ் பண்ணினா மட்டும்தாங்க சார். ஓகேங்களா. நான் ஒரே பாலிசியா 4.5 லட்சம் பண்ணாலும் சரி, இல்ல நான் 2-3 பாலிசியா பிரிச்சு பண்ணனாலும் சரி, இல்ல ஒரே மாசத்துல நான் ப்ரோக்ரஷன் ஆயிட்டேங்க. சோ வாட் எவர் இட் இஸ், நான் 3 மாசமும் சேர்த்து 4.5 லட்சம் பண்ணி நான் ப்ரோக்ரஷன் ஆகிறேன், வாட் எவர் இட் இஸ், நான் ஏஎம்ஜேல நான் இதுல ஸ்டிபுலேட்டட் டைம்ல நான் இவ்வளவு இபி டார்கெட் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது என்னால போக முடியும் சார். ஓகேங்களா. இது முக்கியமா நிறைய பேர் யார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நமக்கு நான் இப்ப ஜான் தாங்க கூட ஆயிருக்கேன். சோ நான் வந்துட்டு ஃபெப்ரவரியே எல்பி ஆயிட்டேன். பட் ஆனா வந்துட்டு மார்ச் எண்டிங்ல என்ன ஆகும், நான் எஸ்எல்பிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் டார்கெட் இருந்ததுங்க, என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால நான் எஸ்எல்பி ஆகாம போயிட்டேன். சோ ஏப்ரல் 1ல இருந்து என்னங்க சார் ஆகும், சோ கம்ப்ளீட்டா எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கரெக்ட்டுங்களா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாரும் நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க சார். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இப்ப நம்ம காம்படிட்டர் கம்பெனிஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். சோ அந்த கம்பெனிஸ்ல எல்லாமே வந்துட்டு நான் பிசினஸ் பண்றேன், நான் crore பிசினஸ் பண்றேன் அப்படின்னா கூட என்னோட கமிஷன்ங்கிறது எப்ப எனக்கு ரிலீஸ் ஆகும், ஆப்வியஸ்லி எஃப்எல்சி ப்ரீ லுக் கேன்சலேஷன் பீரியட் முடிஞ்சாதான் கம்பெனி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம கம்பெனில மட்டும்தான் நான் எஸ்எல்பி அப்படிங்கக்கூடிய சீனியர் லைஃப் பிளானர் அப்படிங்கிற டெசிக்னேஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் பாலிசி இஷ்யூ ஆகி 3வது நாளே எனக்கு கமிஷன் அப்படிங்கிறது நம்ம கம்பெனில மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சோ மோர் ஓவர் நான் வந்துட்டு எஸ்எல்பி ஆகணும், சோ அந்த ஸ்டேஜுக்கு நான் போகணும் அப்படின்னா கம்பெனி ரொம்ப நான் ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு கொண்டு வர முடியுமோ சோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இருக்கக்கூடிய பர்சன் நான் இப்பதாங்க NLA உள்ள வந்திருக்கேன், தப்பே கிடையாது. இதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணா கூட நீங்க தாராளமா எஸ்எல்பி ஆகலாம். சோ நான் ஆல்ரெடி இஎல்பியா இருக்கேன், நான் சிஎல்பி ஆகணும், அப்கோர்ஸ் யூ கேன் ட்ரை. நமக்கு எல்லாமே ரொம்ப மினிமல் டார்கெட் தான் சார் கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்துட்டு நான் வெறும் 1 வாரம் கொடுக்குறேன் 2 வாரம் கொடுக்குறேன்னு சொல்றேன். என்டையர் ஏஎம்ஜே ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசத்துக்கும் சேர்த்து எனக்கு கொடுத்திருக்காங்க சார். நான் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரெச் எடுத்தேன் அப்படின்னா சோ ஆப்வியஸ்லி நான் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஷன் அப்படிங்கறது என்னால தாராளமா போக முடியும், கரெக்ட்டுங்களா. சோ இருக்கக்கூடிய எல்லா அட்வைசர்ஸும் மோஸ்ட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்புறம் டவுட் கேளுங்க சார். ஓகேவாங்க சார். சோ இது வந்துட்டு கம்பெனி கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் இனிஷியேட்டிவ். ஓகேங்க சார். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன் நீங்க பார்த்ததுக்கு பிறகு வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னங்க சார் ஒரு பயம் வருது, எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்பெனி நான் வந்துட்டு ஈஸியா நீங்க சொன்ன மாதிரி நான் சிஎல்பி ஆயிரலாம் மேடம். பட் ஆனா வந்துட்டு எனக்கு எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 2 ஸ்லாப் தானே இருக்கு. எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாபே 3 லட்சம் கொடுக்குறீங்க, அடுத்தது 7 லட்சம் தானே கொடுக்குறீங்க. யார் யாரெல்லாம் சார் அந்த பயம் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க?
பயத்தை மீறிட்டாலே ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டோம் மேடம். புரியலங்க சார். பயத்தை மீறிட்டாலே ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். பயங்கிற ஒரு இதுவே நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்கிற. கரெக்ட் தாங்க சார். பட் ஆனா நான் சிஎல்பியா இருக்கேன் அப்படின்னா நான் எல்லா மாசமுமே வந்துட்டு 7 லட்சம் 10 லட்சம் பிசினஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஒரு சில மாசம் வந்துட்டு எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட வரலாம். கரெக்ட்டுங்களா? நீங்க சொன்ன மாதிரி நான் ஈஸியா ப்ரோக்ரஸ் ஆயிடுவேங்க, நான் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன். பட் ஆனா எம்பிஏ சோ இந்த பயம் எல்லாத்துக்குமே இருந்தது. கரெக்ட்டுங்களா? சோ அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே வந்துட்டு கம்பெனி நமக்கு புதுசா இன்னொரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க சார். என்ன அப்படின்னா எம்பிஏ பொறுத்த வரைக்கும் கம்பெனி அடிஷ்னலா வந்துட்டு ஸ்லாப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுது தானேங்க சார்? Yes, ma'am. Visible, ma'am. ஓகே. சோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பேஸ் லேப் 1 அட்வான்ஸ் லேப் 1 மட்டும் தான் இருந்தது. கரெக்ட்டுங்களா? பட் ஆனா இப்ப கம்பெனி நமக்கு கிட்டத்தட்ட 4 ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் திங் பேஸ் லேப் 1, பேஸ் லேப் 2, பேஸ் லேப் 3, அட்வான்ஸ் லேப். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேடம் நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன்ல ஈஸியா சிஎல்பி ஆயிட்டேன். பட் ஆனா வந்துட்டு கம்பெனி உங்களுக்கு பேஸ் லேப் 1, பேஸ் லேப் 2 கொண்டு வந்திருக்காங்க. நான் 1.25 லட்சம் இபி பண்ணினேன் அப்படின்னா கூட நான் எம்பிஏக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஓகேங்களா? இதுதான் கம்பெனி புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ங்க சார். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நான் எல்பியா இருக்கேன் அப்படிங்கும் போது கம்பெனி எனக்கு 2 ஸ்லாப் கொடுக்குறாங்க. சோ முதல் ஸ்லாப் வந்துட்டு 1.25 லட்சம். நான் 1.25 லட்சம் இபி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் 7,000 ரூபாய் கேஷ் பே அவுட்டுக்கு குவாலிஃபை ஆவேங்க சார். இதுவே நான் 2.25 லட்சம் இபி பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது நான் 12,000 ரூபாய் கேஷ் பே அவுட்டுக்கு குவாலிஃபை ஆவேன். ஒருவேளை என்னோட டெசிக்னேஷன் எஸ்எல்பியா இருக்கேங்க, இல்ல எய்தர் இஎல்பியா இருக்கேன், தப்பே இல்ல. உங்களுக்கும் 1.25 லட்சத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் 1.25 லட்சம் பிசினஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு 7,000க்கு நான் குவாலிஃபை ஆவேன். 2.25 அப்படின்னா 12,000, 3.25 நான் பண்ணிட்டேன் அப்படின்னா 17,000 rupees நான் கேஷ் பே அவுட்டுக்கு குவாலிஃபை ஆவேங்க சார். ஓகேங்களா? இன்கேஸ் நான் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன்ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நான் சிஎல்பி ஆயிட்டேன் மேடம், இப்ப வந்துட்டு நான் 1.25 தான் பண்றேன், எனக்கு கேஷ் பே அவுட் வருமா? 100%. உங்களுக்குமே வந்துட்டு 4 ஸ்லாப் கம்பெனி கொடுத்திருக்காங்க. நான் 1.25 லட்சம் இபி பண்றேன்னா 7,000 rupees கேஷ் பே அவுட். 2.25 லட்சம் நான் இபி பண்றேன் அப்படிங்கும் போது 12,000 rupees நான் கேஷ் பே அவுட்டுக்கு குவாலிஃபை ஆவேங்க சார். 3.25 லட்சம் இபி பண்றேன் அப்படின்னா 17,000 rupees கேஷ் பே அவுட் அண்ட் 7 lakhs அண்ட் எபோ நான் எவ்வளவு செஞ்சாலும் சரி நான் டிஃபால்ட் 35,000 rupees நான் எம்பிஏல இருந்து மட்டும் ஏர்ன் பண்றதுக்கு எனக்கு கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க சார். சரிங்களா? இப்ப உங்க எல்லாத்துலயும் ஒரு சின்ன டவுட் கேக்குறேன். இப்ப என்னோட டெசிக்னேஷன் வந்துட்டு நான் எல்பியா இருக்கேங்க சார். நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு இபி பண்ணிட்டேங்க சார். நான் எவ்வளவு சார் குவாலிஃபை ஆவேன்? 12,000. எப்படிங்க சார் 12,000 சொல்றீங்க? ஆக்சுவலா 2.25 தான் மேம் மேக்ஸிமம் ஸ்லாப் எல்பிக்கு. சோ அட்வான்ஸ் ஸ்லாப் வந்துட்டு Okay. 12,000 தான். சரி, ஓகேங்க சார். நான் வந்துட்டு ஒரு எல்பியா இருந்து 5 லட்சம் இபி பண்ணுனேன் அப்படின்னா நான் எஸ்எல்பி ஆயிருப்பேனா மாட்டேங்களா? எஸ், அப்ப நான் ஆயிருப்பீங்க. எவ்வளவு குவாலிஃபை ஆயிருப்பேன்? 17,000 ரூபாய். எக்ஸாக்ட்லி. ஓகே வாங்க சார். சோ இதுதான் நம்மளோட கால்குலேஷன். சோ இந்த கால்குலேஷன்ல எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ரஷன் ஏஎம்ஜேக்கு இருக்கு. சரிங்களாங்க சார்? சோ நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு நம்மளோட எம்பிஏங்க சார். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னா மேடம் போன வருஷம் வரைக்கும் நமக்கு கன்சிஸ்டன்ட் எம்பிஏ எல்லாம் கொடுத்தீங்களே அதெல்லாம் இந்த வருஷம் இருக்கானா? அதெல்லாம் கிடையாதுங்க சார். இனிமேல் நோ மோர் கன்சிஸ்டன்ட் எம்பிஏஸ். ஒன்லி வந்துட்டு எனக்கு மந்த் ஆன் மந்த் எனக்கு எம்பிஏ அப்படிங்கிறது கம்பெனி கொடுப்பாங்க. சோ இந்த மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அதை பொறுத்த வரைக்கும் கம்பெனி 4 ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அட்மின்ஸ்ல டவுட் இருந்தது. கரெக்ட்டுங்களா? இப்ப உதாரணத்துக்கு மேடம் நான் வந்துட்டு இந்த ஏப்ரல் மந்த் எண்டு தாங்க நான் கோடாயி வந்திருக்கேன். நான் வந்ததே வந்துட்டு மாசம் 28ஆம் தேதி தான் வந்திருக்கேன் உள்ள கோடாயி. சோ நான் வந்துட்டு சொன்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் எப்படி அட்டெண்டன்ஸ் போட முடியும்? சோ அப்படிங்கும் போது இந்த மந்த் நான் பிசினஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எய்தர் இந்த மாசம் எனக்கு 5 நாள் அட்டெண்டன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்ல நியரஸ்டா வர அடுத்த மாசம் எனக்கு 5 நாள் அட்டெண்டன்ஸ் இருந்தாலும் ஓகே, கம்பெனி கன்சிடர் பண்ணிப்பாங்க சார். சரிங்களா? இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மேடம் நான் இந்த மந்த்தும் பிசினஸ் பண்ணிட்டேன் அடுத்த மந்த்தும் பிசினஸ் பண்ணிட்டேன், சோ அப்படின்னா வந்துட்டு இந்த மந்த் என்னால அட்டெண்டன்ஸ் போட முடியல, நான் அடுத்த மாசத்துக்கு 5 நாள் மட்டும் அட்டெண்டன்ஸ் போட்டேன்னா ப்ரீவியஸ் மந்த் எம்பிஏக்கும் கணக்கு எடுத்துப்பாங்க, அந்த மாசம் பண்ண பிசினஸ்க்கும் கணக்கு எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க. 10 நாள் அட்டெண்டன்ஸ் போடணும் சார். சரிங்களா? இந்த அட்டெண்டன்ஸ்ல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களாங்க சார்? ஓகே மேடம்.
ஓகேங்க சார். சோ அடுத்த விஷயம் கம்பெனி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, எம்பிஏவோட பே அவுட் நான் எப்படி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது இல்லைங்க சார். சரிங்களா? இப்ப நான் எம்பிஏ வந்துட்டு குவாலிஃபை ஆயிருவே, தப்பு இல்ல. பட் ஆனா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க 3 வாட்டி மினிமம் 3 வாட்டியாவது நீங்க எம்பிஏ குவாலிஃபை ஆகணும். அப்படி குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் அந்த 3 வாட்டிக்கான எனக்கு கமிஷன் இம்மீடியட்டா கம்பெனி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சார். நான் வந்துட்டு 3 வாட்டி எம்பிஏ குவாலிஃபை ஆனதுக்கு பிறகுதான் வந்துட்டு எனக்கு அடுத்த மாசம் வரக்கூடிய நியரஸ்ட் அட்வைசர் சைக்கிள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட எம்பிஏ பே அவுட்ட கம்பெனி ஹோல்ட் பண்ணிருப்பாங்க சார். அதாவது இப்ப ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு, இந்த ஏப்ரல் 1, 2026 ஆரம்பிச்சு மார்ச் 31st 2027க்குள்ள நான் அட்லீஸ்ட் 3 வாட்டியாவது எம்பிஏ குவாலிஃபை ஆனா மட்டும்தான் எனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டெசிக்னேஷன் வந்துட்டு சிஎல்பி ஆயிருக்கேங்க. நான் வந்துட்டு ஒரு 7 லட்சம் ரூபாய் பண்ணிட்டேன். நான் 35,000 ரூபாய்க்கு நான் குவாலிஃபை ஆயிட்டேன். எனக்கு அடுத்த மாசம் வர சைக்கிள்லயே எம்பிஏ கொடுத்துருவீங்களான்னா கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க இன்னும் 2 வாட்டி எம்பிஏ குவாலிஃபை ஆகணும். உங்க 35,000 என்ன பண்ணிருப்பாங்கன்னா கம்பெனி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சார். ஓகேங்களா? சோ எகைன் வந்துட்டு நீங்க மே மந்த் பிசினஸ் பண்ணல, திரும்ப ஜூன் மந்த் வந்துட்டு குவாலிஃபை ஆகுறீங்க. ஒரு 1.5 லட்சம் இபி பண்ணி 7,000 ரூபாய் குவாலிஃபை ஆயிருங்க. இப்ப ரிலீஸ் பண்ணுவாங்களா? இப்பயும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க 2 வாட்டி தான் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க. சோ 35,000 பிளஸ் 7,000 ரெண்டத்தையும் சேர்த்து 42,000 ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எகைன் நீங்க திரும்பவும் வந்துட்டு ஜூலை மந்த் திரும்பவும் நீங்க எம்பிஏ குவாலிஃபை ஆகுறீங்க. சோ அப்போ ஒரு 12,000 குவாலிஃபை ஆகுறீங்கன்னா கம்பெனி நீங்க 3 வாட்டி குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு சொல்லி 3 மாசத்தோட எம்பிஏ பே அவுட்டும் ஹோல்டுல இருந்தது எல்லாத்தையும் வரக்கூடிய நெக்ஸ்ட் மந்த் சைக்கிள்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க சார். சரிங்களா? இதுல எல்லாரும் கிளியருங்களா? மேடம் ஒரு மாசம் நார்மல் ஸ்லாப், இன்னொரு மாசம் அட்வான்ஸ் ஸ்லாப் அப்படின்னா அது எதுவோ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஓகேங்க சார். எப்படினாலும் ஓகே. நீங்க பேஸ் 1 வந்தாலும் சரி, பேஸ் 2, பேஸ் 3, அட்வான்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஆனா நீங்க 3 மாசம் நீங்க குவாலிஃபை ஆகணும் சார். அது வரைக்கும் உங்க பே அவுட் எல்லாமே ஹோல்டுல இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு 3 மாசம் நீங்க பிசினஸ் பண்ணிட்டீங்க, நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். 4வது மாசத்துல இருந்து பிசினஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? வரக்கூடிய அடுத்த மந்த், இந்த மந்த் நான் எம்பிஏ குவாலிஃபை ஆகிறேன்னா நெக்ஸ்ட் மந்தே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் சார். ஓகேங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஹோல்டும் இருக்காது. மினிமம் 3 மாசமாவது நான் எம்பிஏ குவாலிஃபை ஆனாதான் இந்த 3 மாசத்தோட பே அவுட்டையும் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேங்க சார். சரிங்களா? இப்ப நான் உங்க எல்லாத்துக்கிட்டே ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேங்க சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்வைசர் ஏ அப்படிங்கிறவர் உள்ள வந்திருக்காரு. சரிங்களா? அவரு வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றாரு. இப்ப உதாரணத்துக்கு எஸ்எல்பியா இருக்காரு. இப்ப ஒரு ஏப்ரல் மந்த் ஒரு பிசினஸ் பண்றாருங்க சார். ஒரு எம்பிஏ குவாலிஃபை எம்பிஏக்கு வந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்காரு ஒரு 12,000 rupees. சரிங்களா? எகெயின் அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான பிசினஸும் பண்ணல. திரும்பவும் மார்ச் மந்த் வந்துட்டு எகெயின் பிசினஸ் பண்றாருங்க சார். ஓகேங்களா? ஒரு 3.5 லட்சம் பண்றாரு. ஒரு 17,000 ரூபாய் கேஷ் பே அவுட்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாரு. சரிங்களா? இப்ப அவருக்கு எம்பிஏ நம்ம ரிலீஸ் பண்ணுவோங்களா மாட்டோங்களா? பண்ண மாட்டாங்க மேம். ஏங்க மேம் பண்ண மாட்டோம்? ஏன்னா 2 டைம்ஸ் தான் எம்பிஏக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நான் வந்துட்டு என்ன ஆகும்னா என்னோட எம்பிஏ வந்துட்டு ஹோல்டர் எல்லாம் இருக்காது. அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ மினிமம் நான் 3 மாசமாவது எம்பிஏக்கு குவாலிஃபை ஆயிருந்தனால் மட்டும்தான் எனக்கு ஹோல்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இல்லாட்டி எதுவுமே எனக்கு ரிலீஸ் ஆகாது சார். ஓகேங்களா? 3 மந்த்துக்கு பிறகு நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாசம் என்னோட எம்பிஏக்குமே வரக்கூடிய கன்சிக்யூட்டிவ் மந்த்லயே எனக்கு அமௌண்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க சார். சரிங்களா? ஸோ இது 2வது கிரைட்டீரியா சார். அடுத்த விஷயம் எனக்கு மார்னிங் ஹடல் 5 days இருக்கணும். ஸோ நான் பிசினஸ் பண்ற மந்தா இருந்தாலும் சரி, இல்ல வரக்கூடிய அப்கமிங் நெக்ஸ்ட் மந்த்ல நான் 5 days அட்டெண்டன்ஸ் இருந்தாலும் கம்பெனி கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா பர்சிஸ்டன்சி ரீடென்ஷன் சார். சொல்லுங்க சார். இப்போ இது வந்து ஏப்ரல் 26ல இருந்து மார்ச் 27 வரைக்கும் இந்த 3 month எம்பிஏ வந்து குவாலிஃபை ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஃபிப்ல வந்து கோட் ஆயிருக்கு மேம். ஃபிப்ல நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். 26ல மார்ச்ல பிசினஸ் பண்ணிருக்கேன். ஏப்ரல்ல பிசினஸ் பண்ணா இது கன்சிடரபிளா மேம்? இல்ல இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும்தானா? இது இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் தான் சார். இந்த ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 31st 2027 வரைக்கும் தான். போன வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. சரிங்க மேம். இப்போ நான் 3 months திரும்ப பண்ணா மட்டும் தான் எனக்கு எம்பிஏ ரிலீஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஆமாங்க சார். அது வரைக்கும் எம்பிஏ ஹோல்டுல வச்சிருப்பாங்க. ஓகே மேம். ஏப்ரல்ல பண்ணிட்டா அந்த லாஸ்ட் 2 years கம்ப்ளீட் பண்ணுவாங்களா மேம்? 2 month கன்சிடர் பண்ணுவாங்களா சார்? அதாவது சொல்றேன்ல, ஏப்ரல்ல இருந்தா உங்களுக்கு நியூ ஃபினான்ஷியல் இயரே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க ஃபெப்ல பண்ற மார்ச் பண்றதெல்லாம் கம்பெனி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகேங்க சார். சோ கம்பெனி வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 3 மாசம். சொல்லுங்க சார். மேம் ஒரு டவுட். மேம் என்னன்னா மார்ச்ல தான் கூடணும். மார்ச்லயே வந்துட்டு எல்பிக்கு ப்ரோமோட் ஆயிட்டோம்.
ஸோ அப்போ Okay. நான் 2 lakhs ஈபி பண்ணியிருந்தேன். அப்போ அந்த மார்ச்ல வந்துட்டு என்ன கிரைட்டீரியா இருந்துச்சு? இப்போ மார்ச்ல வந்துட்டு 2 MPA இருந்தது தானே? ஆக்சுவலா 2 MPA பண்ணாதான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்ததுல்ல. எனக்கு மார்ச் ஒரே ஒரு மந்த் தான் நான் இருந்தேன். மார்ச் மட்டும் தான் கோட் பண்ணேன். அப்ப அந்த மந்தோட MPA என்ன ஆகும் மேம்? சரி இருங்க. மார்ச் பண்ணதுக்கான MPA உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த புது ஃபைனான்சியல் இயருக்கு தான் கம்பெனி உங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? பழைய நார்ம்ஸோட முடிஞ்சது. பழசையும் புதுசையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி கோட் ஆன பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் நான் கோட் ஆகிறேன் அப்படின்னாலும் இந்த April 1ல இருந்து புது நார்ம்ஸ் அப்ளை ஆகும். பழைய நார்ம்ஸ் வரைக்கும் பண்ணவங்களுக்கு பழைய நார்ம்ஸ் படி ரிலீஸ் ஆயிடும் சார். பழைய நார்ம்ஸ் வந்துட்டு மினிமம் 2 times MPA இருந்ததா? அது கன்சிஸ்டன்ட் MPAங்கிறதெல்லாம் அப்ப இருந்ததுங்க சார். இப்ப நீங்க மார்ச்ல தான் கோடா இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க கன்சிஸ்டன்ட் MPAக்கெல்லாம் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருக்க முடியாது. ஓகேங்களா? பேசிக் வந்துட்டு மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ் மட்டும் தான் குவாலிஃபை ஆயிருப்பீங்க. அது உங்களுக்கு வரக்கூடிய கன்சிக்யூட்டிவ் மந்த்ல ரிலீஸ் ஆயிடும் சார். ஓகேங்க சார். ஓகேங்களா? சோ இந்த மந்த் நமக்கு புதுசா இருக்கக்கூடிய கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் 3 month வந்துட்டு நான் MPA குவாலிஃபை ஆனாதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எனக்கு 5 days வந்துட்டு மார்னிங் ஹடல்ல அட்டெண்டன்ஸ் இருக்கணும் சார். சரிங்களா? சோ அடுத்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்சி ரிட்டென்ஷன் சார். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம அட்வைசர்ஸ் யாராவது வந்துட்டு பர்சிஸ்டன்சி ஆல்ரெடி பாலிசிஸ் பண்ணிருக்கீங்க, ரினிவல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே பர்சிஸ்டன்சி ரிட்டென்ஷன்ங்கிறது அப்ளை ஆகும். ஸோ பர்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் 82% அண்ட் எபோவ் சார். முன்னாடி எல்லாம் 81 இருந்தது, இப்ப 82 கம்பெனி மாத்திட்டாங்க. உங்க பர்சிஸ்டன்சி அப்படிங்கிறது 82% இருக்கணும். ரீடென்ஷன் அப்படிங்கிறது 90% சார். ஓகேங்களா? இப்ப பர்சிஸ்டன்சினா என்ன மேடம்? இப்ப உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாசம் ஒரு 10 லட்ச ரூபாய் கேஸ் ரினிவல் இருக்கு அப்படின்னா என்னோட மொத்த கேஸ் சைஸ் 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா 8,20,000 நான் வந்துட்டு ரினிவல் எடுத்திருந்தேன்னா மட்டும்தான் இந்த MPAக்கு நான் குவாலிஃபை ஆகிறேன். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ரீடென்ஷன் அப்படிங்கிறது நான் அந்த 10 லட்ச ரூபாய் பிசினஸ் வந்துட்டு 10 கேஸ்ல பண்ணேங்க, அதுல 9 கேஸ் நான் வந்துட்டு ரினிவல் பண்ணணும் அப்படின்னா 90% எனக்கு ரீடென்ஷன் இருக்கணும் சார். சரிங்களா? இந்த பர்சிஸ்டன்சி ரீடென்ஷன் அப்ளை ஆகிற பர்சனுக்கு மட்டும்தான் MPA அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஒருவேளை எனக்கு இதுல பர்சன்டேஜ் குறைவா இருக்கு அப்படின்னாலும் கூட உங்களுக்கு MPAங்கிறது ரிலீஸ் ஆகாதுங்க சார். சரிங்களா? ஸோ இதுதான் கம்பெனி கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ கிரைட்டீரியா MPAக்குங்க சார். நான் ப்ரீவியஸா சொன்னதுதான் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ 3 months வந்துட்டு நான் கன்சிஸ்டன்ட் MPA பண்ணணும். 5 days எனக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் இருக்கணும். என்னோட பர்சிஸ்டன்சி அதாவது 13th month பர்சிஸ்டன்சி மட்டும் சார். ஓகேங்களா? உங்களோட 13th month பர்சிஸ்டன்சி அப்படிங்கிறது 82% இருக்கணும். ரீடென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 90% இருக்கணும் சார். ஸோ இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு MPA அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் கம்பெனி புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய MPAக்கான சேஞ்சஸ் சார். ஸோ அடுத்த விஷயம் என்னோட CMC பெர்சிஸ்டன்சி அண்ட் ரிடென்ஷன் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு தடவை சொல்லுங்க சார். பர்சிஸ்டன்சி ரிட்டென்ஷன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த மந்த் எனக்கு 13th month பர்சிஸ்டன்சி வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு கேஸ் ரினிவலுக்கு இருக்குங்க சார். சரிங்களா? ஸோ எனக்கு 82% வந்துட்டு பர்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னா எனக்கு 10 லட்ச ரூபா பிசினஸ்ல நான் 8,20,000 நான் ரினிவல் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்பதான் எனக்கு கம்பெனி MPA ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ரீடென்ஷனோட டார்கெட் அப்படிங்கறத 90% கம்பெனி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா பிசினஸ் உதாரணத்துக்கு நான் 10 கேஸ் வச்சு பண்ணினேங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒவ்வொரு லட்சம்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு 10 பிசினஸ் நான் பண்ணிருக்கேன். ஸோ அதை வச்சுதான் எனக்கு 10 லட்ச ரூபாய் வந்து கேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த 10 கேஸ்ல நான் 9 கேஸாவது ரினிவல் பண்ணணும். அதாவது ரீடென்ஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் NOPs ரினிவல் ஆயிருக்கிறது. ஸோ அப்படிங்கும் போது என்னோட 10 கேஸ்ல 9 கேஸ் ரினிவல் பண்ணனாதான் எனக்கு 90% ரீடென்ஷன் ரேஷியோவை நான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பர்சிஸ்டன்சி ரிடென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கும் போது நான் MPA குவாலிஃபை ஆகணும் என்றால் என்னோட பர்சிஸ்டன்சி 13th month பர்சிஸ்டன்சி அப்படிங்கிறது 82%க்கு மேல இருக்கணும். ரீடென்ஷன் அப்படின்னா 90%க்கு மேல இருக்கணும். இதுல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களாங்க சார்? ஓகேங்க சார். ஸோ அடுத்தது வந்துட்டு CMC டார்கெட்டுங்க சார். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸா பார்த்தது அட்வைசர் CMC பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு LP எபோ இருக்கக்கூடிய பர்சனுக்கான CMC டார்கெட்டுங்க சார். சரிங்களா? ஸோ வந்துட்டு எனக்கு 6 month 12 month பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வரலங்க சார். நம்ம பழைய நார்ம்ஸ் படி நம்ம என்ன CMC டார்கெட் கொடுத்தோமோ சேம் அதே CMC டார்கெட் தான் நமக்கு வந்துட்டு கம்பெனி கண்டினியூ பண்றாங்க. ஓகேங்களா? நான் CLP-ஆ இருக்கேன்னா நான் 6 month-க்குள்ள வந்துட்டு அட்லீஸ்ட் 4 lakh EPயாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாதான் என் கோடு ரீடைன் ஆகும். இல்லாட்டி என் கோடு டிமோட் ஆயிடும் சார். சரிங்களா?
இதே நான் 12 மந்த் ரோலிங்ல இருக்கேன் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் வந்துட்டு நான் 8 லட்சம் ரூபாயாவது இபில பிசினஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்பதான் என் கோடு ரீடைன் ஆகும். இதே இஎல்பியா இருக்கேன் அப்படின்னா 6 மந்த் ரோலிங்க்கு 3 lakh rupees இபி டார்கெட். இதே 12 மந்த் ரோலிங்னா 5 lakh rupees இபி டார்கெட்டுங்க சார். இதே நான் வந்துட்டு எஸ்எல்பியா இருக்கேன் அப்படின்னா 2 lakh rupees இபி டார்கெட் 6 மந்த் ரோலிங்க்கு. 12 மந்த் ரோலிங்னா 4 lakhs இபி டார்கெட். எல்பியா இருக்கேன்னா 1.5 லட்சம் ரூபாய் இபி 6 மந்த் ரோலிங்க்கு. இதுவே 12 மந்த் ரோலிங் அப்படின்னா 3 lakh rupees இபி டார்கெட் அப்படிங்கிறது சார். சரிங்களா? இப்ப உங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஎல்பியா இருக்கேங்க சார். சரிங்களா? இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள வந்துட்டு கம்பெனி எனக்கு சிஎம்சி டார்கெட்டா 4 லட்சம் ரூபாய் நான் இபி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு என்னால 4 லட்சம் ரூபாய் இபி பண்ண முடியலங்க சார். ஓகேங்களா? அந்த செப்டம்பருக்குள்ள நான் வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் இபி பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப வந்துட்டு என் கோடு ஆட்டோமேட்டிக்கா டிமோட் ஆகும். நான் டிமோட் ஆனா எந்த டெசிக்னேஷன்ல போய் நிப்பேங்க சார்? இஎல்பி அட்வைசர். ஓகே. எதனாலங்க சார் இஎல்பி சொன்னவங்க எதனால இஎல்பின்னு சொன்னீங்க? அதே மாதிரி அட்வைசர்னு சொன்னவங்க எதனால அட்வைசர்னு சொன்னீங்க? பிலோ 2 lakhs அட்வைஸ் இருக்கு. 225 இருந்ததுன்னா தான் இஎல்பி. ஓகேங்க சார். ஆக்சுவலி நீங்க இது எல்லாரும் சொன்னதுமே தப்புதான். ஓகேங்களா? நான் 2 லட்சம் தான் பண்ணுனா நான் எஸ்எல்பியா வந்து நிற்பேன். சரியாங்க சார்? ஆக்சுவலி சிஎல்பியா இருக்கேன் அப்படின்னா நான் 4 லட்சம் ரூபாய் இபி பண்ணுனாதான் என்னால சிஎல்பியா கண்டினியூ பண்ண முடியும். அந்த இடத்துல நான் பண்ணுனதே 2 லட்சம் தான். ஓகேங்களா? ஒருவேளை 3 லட்சம் ரூபாய் நான் பண்ணியிருந்தேன்னா இஎல்பியா ரீடைன் ஆயிருப்பேன். ஆனா 3 லட்சமும் நான் பண்ணல. நான் பண்ணுனதே வெறும் 2 லட்சம் தான். அப்படிங்கும் போது நான் எஸ்எல்பியா தான் ரீடைன் ஆவேங்க சார். புரியுதுங்களா? இப்படிதான் ஒரு சிஎம்சிங்கிறத அப்ளை ஆகும் சார். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 1 step லோவர்லாம் கிடையாது. ஓகேங்களா? சிஎல்பியா இருக்கேன்னா என்னோட இபி டார்கெட்ல எந்த இபி டார்கெட் பண்றேன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் 2 லட்சமும் பண்ணல, 1.5 லட்சம் தான் இபியே 6 மாசத்துல பண்ணிருக்கேன்னா நான் டைரக்டா சிஎல்பில இருந்து எல்பி ஆயிடுவேங்க சார். இப்ப புரியுதாங்க சார்? 6 month சிஎம்சி 12 month சிஎம்சினா ஓகேங்க சார். சார் சிஎம்சி டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. உங்க டார்கெட் எல்லாமே ஆஸ் யூஷுவல் சேம் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகுறதுங்க சார். சரிங்களா? ஸோ அது 6 month ரோலிங் அப்படிங்கிறது செப்டம்பரோட வந்துட்டு நமக்கு முடியுது. 12 month ரோலிங் அப்படிங்கிறது அப் டு மார்ச் 2027 வரைக்கும் நமக்கு இருக்குங்க சார். சரிங்களா? இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கம்பெனி வந்துட்டு 2 கான்செப்ட் வந்துட்டு முன்னாடி இருந்தது. கரெக்டுங்களா? ஒன்னு பிரகதி யாத்ரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இன்னொன்னு விஜய் யாத்ரான்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. கரெக்டுங்களாங்க சார்? பிரகதி யாத்ரா அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த அட்வைசர் இப்ப இருக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன் எம்பிஎஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? விஜய் யாத்ரா அப்படின்னா வந்துட்டு நான் உள்ள அட்வைசரா வரும்போதே டைரக்ட் எல்பியாவோ டைரக்ட் எஸ்எல்பியாவோ வந்திருப்பேன். இல்ல நான் உள்ள கோட் ஆகி ஒரு 10 to 15 daysக்குள்ளேயே வந்துட்டு நான் இமீடியட்டா டிஎஸ்எல்பி டிஎல்பி நான் வாங்கி வந்திருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வர பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜய் யாத்ரால வருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு விஜய் யாத்ரா பிரகதி யாத்ரான்னு ஏதாவது கான்செப்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க சார். நீங்க ஆல்ரெடி டிஎஸ்எல்பியா இருந்தாலும் சரி டிஎல்பியா இருந்தாலும் சரி நீங்க எப்படி வந்தாலும் சரி உங்களுக்குமே வந்துட்டு பிரகதி யாத்ரா தான் கண்டினியூ ஆகும். ஸோ முன்னெல்லாம் எம்பிஏ அப்படிங்கிறது 2 எம்பிஏ ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம். அதெல்லாம் கிடையாது. இனிமேல் வந்துட்டு நார்மல் அட்வைசர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே வந்துட்டு சேம் எம்பிஏ ஸ்ட்ரக்சர் தான் கண்டினியூ ஆகும். சேம் கமிஷன் ஸ்ட்ரக்சர், எதுலையுமே எந்த சேஞ்சஸும் இருக்காதுங்க சார். நீங்க டைரக்டா வந்தீங்கனாலுமே உங்களுக்கு பிரகதி யாத்ரா தான் கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கு மேல நோ மோர் விஜய் யாத்ராங்க சார். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா கம்பெனி வந்துட்டு அவுராங்க சார். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எம்டிஆர்டில தாங்க சார் ஜாஸ்தியா வந்துட்டு கம்பெனி ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக கம்பெனி ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம லாஸ்ட் 2024 வந்துட்டு எம்டிஆர்டி முடிச்ச பர்சன்ஸோட போட்டோஸ் எல்லாமே மேகசின்ல வந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்ப புதுசா கம்பெனி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு we have partnershiped with the CNBC TV 18 நியூஸ் சேனல். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் எம்டிஆர்டிஸ் பண்ணியிருக்காங்களோ ஓகேங்களா ஸோ அதுலயுமே வந்துட்டு ஹையர் லெவல் வந்துட்டு அச்சீவ் பண்ண பர்சன்ஸ் வந்துட்டு தனியாவே வந்துட்டு இன்டர்வியூ அப்படிங்கறது கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிடிஓ எடுப்பாருங்க சார். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு லைவ் ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம கம்பெனி வந்துட்டு வின்னிங் வேர்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் சூப்பர் சண்டே இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அதுல வந்துட்டு எம்டிஆர்டி முடிச்ச பர்சன்ஸ் கன்சிஸ்டன்டா பண்ணக்கூடிய பர்சன்ஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ் ஸோ அவங்கள வந்துட்டு நம்மளோட சிடிஓ வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப
புதுசா வந்துட்டு கம்பெனி ஜாஸ்தியா ஃபோக்கஸ் பண்றது வந்துட்டு இந்த அவரால தாங்க சார். சரிங்களா? இந்த வருஷம் கம்பெனி எந்த அளவுக்கு நான் வந்துட்டு குவாலிஃபை பண்ணணும், எம்டிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பினான்சியல் இயர், அதாவது 2026 to 2027 வந்துட்டு அட்லீஸ்ட் நான் 3000 எம்டிஆர்டியாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் வந்துட்டு அவுரா சமிட் வந்துட்டு கோவா சமிட் வந்துட்டு நமக்கு கண்டக்ட் ஆச்சு. ஸோ Jan 1ல இருந்து ஆரம்பிச்சு March 31 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 2500 குவாலிஃபையர்ஸ்க்கு மேல அந்த அவுரா சீசன் 1க்கு வந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க சார். ஓகேங்களா? ஸோ அது என்னைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு May month 23 to 27 ஸோ அது வந்துட்டு சீசன் 1 நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சார். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்த விஷயம் என்ன, வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா வந்துட்டு நமக்கு Jan 1 வந்துட்டு ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ நமக்கு எம்டிஆர்டி அப்படிங்கிறது நமக்கு பினான்சியல் இயர் வேணா April to March இருக்கலாம். எம்டிஆர்டி இயர் அப்படிங்கிறது Jan 1ல இருந்து ஆரம்பிச்சு December 31 தான். கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கும் போது எனக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் என்னோட எம்டிஆர்டி டார்கெட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா தான் ஆரம்பிச்சுங்க சார். சரிங்களா? ஸோ அதை எந்த அளவுக்கு வந்துட்டு ஈஸியா நமக்கு கொண்டு வர முடியுமோ அதுக்கு ஒரு ஆப்ஷனா தான் கம்பெனி எம்பிஏ ஏர்னிங்ஸ். உதாரணத்துக்கு இப்ப நான் மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ்க்கு நான் குவாலிஃபை ஆகிறேன், ஒரு 7000 ரூபாய்க்கு நான் குவாலிஃபை ஆகிறேன் அப்படின்னா அந்த 7000 ரூபாய என்னோட எம்டிஆர்டி எஃப்ஒய்சி ரூட்டுக்கு கம்பெனி கன்சிடர் பண்ணாங்க சார். கரெக்டுங்களா? ஸோ இது வந்துட்டு Jan 1ல இருந்து நமக்கு வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்ப புதுசா நமக்கு April 1ல இருந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க சார். நான் எம்பிஏவும் கன்சிடர் பண்ணிப்பேன், அதே மாதிரி R&R கான்டெஸ்ட் கேஷ் ரிவார்டுமே நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்பேங்க சார். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மாசம் நமக்கு இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் 2 லட்சம் ரூபாய் பண்ணா நான் ஒரு கேஷ் பே அவுட் கொடுக்குறேன், 3 லட்சம் பண்ணா ஒரு கேஷ் பே அவுட் கொடுக்குறேன், கம்பெனி எனக்கு கேஷ் பே அவுட் ரிவார்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அந்த ரிவார்டுக்கு நான் குவாலிஃபை ஆகிறேன் அப்படின்னா அந்த ரிவார்டு அமௌண்ட்டை என்னோட எம்டிஆர்டி எஃப்ஐசிக்கு கம்பெனி கன்சிடர் பண்றாங்க சார். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் மேடம், நான் வந்துட்டு உதாரணத்துக்கு ட்ரிப் எனக்கு கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க, நான் ட்ரிப் போக விருப்பப்படல, அதுக்கு பதிலா நான் கேஷா வாங்கிக்கலாம்னு விருப்பப்படுறேன், அந்த கேஷ் அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? கம்பெனி இவ்வளவு பிசினஸ் பண்ணா இவ்வளவு கேஷ் ரிவார்டா கொடுக்குறேன் அப்படின்னு எதெல்லாம் வெறும் கேஷ் ரிவார்டு மட்டும் கொடுக்குறாங்களோ அந்த கான்டெஸ்ட் மூலியமா நான் எலிஜிபிள் ஆகக்கூடிய எல்லா கேஷ் ரிவார்டுமே எனக்கு வந்துட்டு எம்டிஆர்டி எஃப்ஐசி ரூட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க சார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்சம் பண்றேன் அப்படின்னா நீங்க ட்ரிப்புக்கும் குவாலிஃபை ஆகுறீங்க, பிளஸ் கையில வந்துட்டு நான் ஒரு 25000 ரூபாய் கேஷும் கொடுத்து அனுப்புறேன், அந்த மாதிரி எக்ஸஸ் கேஷ் பே அவுட் வருதுன்னா அந்த பே அவுட்டை நான் வந்துட்டு எஃப்ஐசி ரூட்டுக்கு கன்சிடர் பண்ணிப்பேன் சார். ஓகேங்களா? நான் ட்ரிப்பே போகல, அதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா கேஷா வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி என்னோட எம்பிஏ ஏர்னிங் பிளஸ் R&R கான்டெஸ்ட் கேஷ் ரிவார்ட் ரெண்டுத்தையுமே வந்துட்டு நான் எம்டிஆர்டிக்கு கன்சிடர் பண்றேன் சார். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காங்க சார்? மேடம் கான்டெஸ்ட் R&Rம் ட்ரிப்பும் அதே அதையும் எடுத்துக்கலாம்ல? எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா 3 மாசத்துல எம்டிஆர்டி முடிச்சிருவீங்களே சார்? ஓகேங்க சார். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எனக்கு வெறும் கேஷ் ரிவார்டா போட்டாங்கன்னா அந்த கேஷ் ரிவார்டை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரிப்பு பிளஸ் கேஷ் ரிவார்ட்னு போட்டாங்க அப்படின்னா அந்த பிளஸ் கேஷ் ரிவார்டை கன்சிடர் பண்ணுவாங்க. மேடம் இப்போ வந்து மலேசியா ட்ரிப்பு அச்சீவ் பண்ணவங்களுக்கு ட்ரிப்பு பிளஸ் ஒரு 25,000 இல்லை 2 சீட், அடுத்த ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா 2 சீட்டு, அதுக்கு அடுத்த ஸ்லாப் 2 சீட் பிளஸ் 50,000 அப்படின்னு சொல்றதுல வந்து அந்த 50,000 20,000 25,000 மட்டும் எடுத்துக்குவீங்க. ஓகே மேடம்? எக்ஸாக்ட்லிங்க சார். கரெக்ட்டுங்க ஓகே சார். மேடம், தேங்க்யூ மேடம். ஓகேங்க சார். ஸோ அப்படிங்கும்போது என்னோட எம்பிஏ ஏர்னிங்ஸுமே கம்பெனி எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னோட R&Rங்க சார். ஓகேங்களா? சார் ரெண்டுத்தையுமே கம்பெனி எடுத்துக்கிறாங்க சார். ஸோ அடுத்தது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா எம்டிஆர்டிங்க சார். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் இயர் வந்துட்டு எம்டிஆர்டி முடிச்ச பர்சன்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 120 எம்டிஆர்டிஸ்க்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சார். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு எம்டிஆர்டியா ஆயிட்டேன் அப்படின்னா என்னோட எம்டிஆர்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 70,000 to 75,000 ருபீஸ்க்கு மேல எனக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கம்பெனி பிஆர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனா வந்துட்டு நான் வெறும் எம்டிஆர்டி மட்டும் முடிக்கிறேன் அப்படின்னா ஹாஃப் த அமௌண்ட் நான் பிஆர் பண்ற மாதிரி இருக்கும், ரிமைனிங் ஹாஃப் த அமௌண்ட் வந்துட்டு கம்பெனி பிஆர் பண்ணி எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப லாஸ்ட் இயர் முடிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட 120 எம்டிஆர்டிஸ்க்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ இன்கேஸ் 100% ரெஜிஸ்ட்ரேஷனுமே எனக்கு கம்பெனி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் சிஓடி ஆர் டிஓடி. ஸோ அப்படி போயிட்டேன்னா என்னோட 100% ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்துட்டு கம்பெனி அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பியர் பண்ணி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது கம்பெனி கொண்டு வந்திருக்கிற நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரீமியர் ட்ரைனிங் கான்க்ளேவ். ஓகேங்களாங்க சார்? ரைசிங் ஸ்டார், அதாவது நான் இப்பதாங்க புதுசா எம்டிஆர்டி ஆக போறேன், நான் ஆல்ரெடி எம்டிஆர்டி பர்சன் கன்சிஸ்டன்டா பண்ணல, இப்பதான் நான் புதுசா எம்டிஆர்டி பண்ண போறேன் அப்படின்னா கம்பெனி நான் எம்டிஆர்டியும் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இபி டார்கெட்டுமே 52,10,000 கிராஸ் பண்ணிருக்கணும் சார். ஓகேங்களா? நான் வெறும் எம்டிஆர்டி மட்டும் பண்ணிட்டேன்னா எனக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. நான் எம்டிஆர்டியும் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இபிலையுமே எனக்கு வந்துட்டு 52,10,000 ரூபாய் இபியை நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்துட்டு 1 seat 3 nights 4 days ரசை கைமா அப்படிங்கிற இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க சார். சரிங்களா? இன்கேஸ் என்னோட இபி டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் 78,15,000 rupees பண்ணிட்டேன் அப்படின்னா 1 seat 5 nights 6 days வந்துட்டு நான் போகலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனி கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்துட்டு 6.25 crores வரைக்குமே நமக்கு ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாங்க சார்? இது வந்துட்டு புதுசா நான் எம்டிஆர்டி பண்ற பர்சனா இருக்கேன், ஃப்ரெஷ்ஷா. இது வரைக்கும் நான் ஆல்ரெடி கோட் ஆனேன், ஆனா இப்பதான் எம்டிஆர்டி பண்றேன், இல்ல இப்பதான் நான் கோட் ஆனேன் நான் எம்டிஆர்டி பண்றேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், புதுசா இருக்கக்கூடிய ரைசிங் ஸ்டார்ஸ்க்கான கான்க்ளேவ் சார் இது. இது வந்துட்டு இப்ப சொல்றது என்னன்னா கன்சிஸ்டன்ட் எம்டிஆர்டி முடிச்சவங்க. நான் ஆல்ரெடி எம்டிஆர்டி பண்ணிட்டேன், இப்ப கன்சிஸ்டன்டா எகெயின் வந்துட்டு எம்டிஆர்டி டெசிக்னேஷனை ரீடைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ற பர்சனுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரிப் டிஃபர் ஆகும். ஸோ குரோஷியா அவங்க போவாங்க. ஸோ அவங்களோட இபி டார்கெட் அப்படிங்கிறது 52,10,000 rupees 3 nights 4 days. இன்கேஸ் அதுவே நான் 78,15,000 rupees பண்ணிட்டேன்னா 5 nights 6 days. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 6.25 crores வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியர் ட்ரைனிங் கான்க்ளேவ் எல்லாமே கன்சிஸ்டன்டா எம்டிஆர்டி முடிக்கிற பர்சனுக்கு. சரிங்களா? ஸோ இது கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த இனிஷியேட்டிவ் சார். ஸோ அதுக்கு அடுத்தது வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்டி அவுராக்கு ரிவார்டு கொடுக்குறதுங்க சார். அதாவது கன்சிஸ்டன்டா நான் பண்ணிட்டு இருக்கேங்க, இப்ப 3 to 4 times வந்துட்டு நான் எம்டிஆர்டி பண்ற பர்சனா இருக்கேன், நான் ஆல்ரெடி 2 வாட்டி பண்ணிட்டேன், இப்ப 3வது 4வது வாட்டி நான் பண்றேன் அப்படிங்கும் போது 3 to 4 times லேப்ல வருவாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய எம்டிஆர்டி அப்படிங்கிறது செப்டம்பருக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிடைக்கக்கூடிய எம்பிஏ பேசிக் கமிஷன் இது எல்லாத்தையும் தாண்டி நான் அடிஷ்னலா 50,000 rupees வெறும் கேஷ் மட்டும் நான் கொடுப்பேன் சார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 5 to 9 times நான் எம்டிஆர்டி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அடிஷ்னல் ரிவார்டா 1 lakh rupees கேஷ் பேஅவுட் கொடுப்பேன். 10 to 14 times எம்டிஆர்டி நான் செப்டம்பருக்குள்ள பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது நான் 2 lakh rupees கேஷ் பேஅவுட் வரும். 15 plus times ஒரு நிமிஷம் சார். இப்ப தெரியுதாங்க சார்? இல்ல மேடம் பிளாக்கா இருக்கு. ஓகே ஓகேங்க சார். 10 to 14 times வந்துட்டு நான் எம்டிஆர்டி முடிச்ச பர்சனா இருக்கேன்னா எனக்கு அடிஷ்னலா 2 lakh rupees கேஷ் பே அவுட் கொடுப்பாங்க. 15 plus times அப்படின்னா 6 lakh rupees எனக்கு கேஷ் பே அவுட்டுங்க சார். அதாவது நான் ஆல்ரெடி 15 வாட்டிக்கு மேல எம்டிஆர்டி முடிச்சிட்டேன், இப்ப 16வது வாட்டி நான் எம்டிஆர்டி பண்றேன் அப்படிங்கும் போது நான் ஆல்ரெடி வாங்கின கமிஷன் எம்பிஏ கான்டெஸ்ட் ரிவார்டு இது இல்லாம அடிஷ்னலா நான் ஒவ்வொரு டைம் இதுக்கு மேல பண்ணக்கூடிய எம்டிஆர்டிக்கு எனக்கு 6 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம் அடிஷ்னல் பே அவுட் மட்டும் எனக்கு கம்பெனி ரிலீஸ் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா? இதுவே நான் டிசம்பருக்குள்ள பண்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு மாறுபடும் சார். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு கன்சிஸ்டன்டா நமக்கு எம்பிஏ பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கான ரிவார்டுங்க சார். ஸோ அடுத்தது கன்சிஸ்டன்சி சாம்பியன் மீட் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே கன்சிஸ்டன்டா எம்டிஆர்டி பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாரெல்லாம் குவாலிஃபை ஆவாங்கன்னா நான் 5 to 9 times எம்டிஆர்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ சாம்பியன்ஸ் மீட் 1 seatக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதுவே நான் 10 வாட்டிக்கு மேல கன்சிஸ்டன்டா எம்டிஆர்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் 2 seatக்கு குவாலிஃபை ஆவேங்க சார். ஸோ இவங்களுக்குமே ஆஸ் யூஷுவல் பர்சிஸ்டன்சி ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது 82% அண்ட் ரிட்டென்ஷன் 90% கிரைட்டீரியாங்கிறது நமக்கு அப்ளை ஆகும் சார். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் டிசம்பர் 31st முடிச்ச பர்சனா இருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ அவங்க கன்சிஸ்டன்சி சாம்பியன் மீட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க சார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வேற என்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? ஸோ நான் Jan 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூன் வரைக்கும் எனக்கு வந்துட்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜான்வரி மந்த்ல இருந்து ஆரம்பிச்சு ஜூலை எண்டு வரைக்கும் நான் 26 lakh rupees இபி பண்ணிட்டேன் அப்படின்னா
ஸோ நான் ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த சீசன் 2 ஆஸ்பிரண்ட் மீட்டுக்கு குவாலிஃபை ஆவேன். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட 2500 பிளஸ் அட்வைசர் சீசன் 1 ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. கரெக்டாங்க சார்? ஸோ அப்படிங்கும் போது மேடம் நான் அப்ப பண்ணும் போதே 13 லட்சம் நீங்க சொன்னீங்க. பட் ஆனா நான் கிட்டத்தட்ட ஹாஃப் எம்டிஆர்டியே முடிச்சிட்டேங்க. அப்படின்னா நான் ஆல்ரெடி சீசன் 2 குவாலிஃபைடா? கிடையாது. ஆல்ரெடி குவாலிஃபை ஆன பர்சனா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மே ஜூன்ல அவங்க எகெயின் 13 lakh rupees இபி பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க சீசன் 2 குவாலிஃபை ஆவாங்க சார். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஹாஃப் எம்டிஆர்டி முடிச்சிட்டேன். நீங்க முடிச்ச பர்சனா இருந்தாலும் சரி, எகெயின் நீங்க 13 lakh rupees இபி அப்படிங்கிறது ஏப்ரல் டு ஜூன்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆஸ்பிரண்ட் மீட்டுக்கு சீசன் 2 குவாலிஃபை ஆகலாம் சார். ஓகேங்களா? இன்னும் நிறைய அட்வைசர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, மேடம் நான் வந்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்ததே ஏப்ரல்ல தாங்க வந்தேன். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? ஸோ புதுசா ஏப்ரலுக்கு அப்புறம் கோடான அட்வைசரா இருக்கீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1ல இருந்து கோடான அட்வைசர்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏஎம்ஜே ஏப்ரல் மே ஜூன்ல 13 lakh rupees மட்டும் இபி பண்ணாலே சீசன் 2 அவரா சமிட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது கோடான பர்சனா இருக்கீங்க அப்படின்னா 26 lakh rupees இபி அப்படிங்கறது பண்ணணும். நான் ஆல்ரெடி சீசன் 1 குவாலிஃபை ஆன பர்சனா இருக்கேங்க, நான் ஹாஃப் எம்டிஆர்டி முடிச்சிட்டேன், இல்ல எம்டிஆர்டியே முடிச்சிட்டேன், வாட் எவர் இட் இஸ், நான் எப்படி இருந்தாலும் சரி நான் எகெயின் வந்துட்டு இந்த ஏஎம்ஜேல 13 lakh rupees இபி முடிச்சினால் மட்டும்தான் நான் சீசன் 2 குவாலிஃபை ஆவேன் சார். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு புதுசா கம்பெனி லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அவரா ஆஸ்பிரண்ட் மீட் சீசன் 2 சார். ஸோ இதுக்குமே எனக்கு வந்துட்டு பர்சிஸ்டன்சி ரீடென்ஷன் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஸோ எனக்கு 82% வந்து பர்சிஸ்டன்சி இருக்கு, ரீடென்ஷன் அப்படிங்கிறது 90% சார். இப்ப சீசன் 1 வந்துட்டு நமக்கு கோவா கூட்டு போனாங்க, கரெக்டுங்களா? இப்ப சீசன் 2 வந்துட்டு நமக்கு கரெக்டான டெஸ்டினேஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அது வந்துட்டு நமக்கு ஷார்ட்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மேபி காஷ்மீரா கூட இருக்கலாம் சார். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு டெஸ்டினேஷன்ஸ் அப்படிங்கிறது எங்க கூட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணுவாங்க சார். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கம்பெனி கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ காம்பன்சேஷன் சார். ஓகேங்களா? இந்த நியூ காம்பன்சேஷன்ல இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எல்லாரும் கிளியரா இருக்குமாங்க சார்? மேடம் ஜஸ்ட் ஒரே ஒரு டவுட் மேடம். இப்ப லாஸ்ட் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏப்ரல் 1ல இருந்து கோடானவங்களா இருந்தா 13 lakh இபி பண்ணா போதும்ட்டு. அதுல வந்து மார்ச் மாசம் அவர் கோடானவர் மார்ச் மாசம் ஒரு 10 லட்ச ரூபா பண்ணியிருக்காரு. இப்ப வந்து இப்ப இந்த மாசத்துக்கு வந்து பார்த்தா நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா 26 lakhs இபி பண்ணும் இல்லையா? ஆமா, ஜூனுக்குள்ள வந்துட்டு ஒரு 26 ஆல்ரெடி 10 பண்ணிருக்காருன்னா அந்த 10 கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இன்னொரு 16 லட்சம் இபி பண்ணாரு அப்படின்னா ஒரு சீசன் 2க்கு குவாலிஃபை ஆயிடுவார். ஓகே மேடம், அந்த 10 லட்சமும் எடுத்துக்குவாங்க. ஆமா, அதாவது ஆல்ரெடி கோடான பர்சனா இருக்கீங்கன்னா ஜான் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஜூன் எண்டு வரைக்கும் இருக்குங்க சார். ஓகேங்களா? நான் மொத்தமா சேர்த்து 26 லட்சம் இபி பண்ணிருக்கணும். சரிங்களா? இல்ல நான் ஆல்ரெடி வந்துட்டு சீசன் 1 குவாலிஃபை ஆயிட்டேங்க, ஓகேங்களா? இல்ல நான் ஆல்ரெடி ஹாஃப் எம்டிஆர்டி முடிச்சிட்டேன், 70% எம்டிஆர்டி முடிச்சிட்டேன், நீங்க சொன்ன 26 lakh இபி நான் மார்ச்சுக்குள்ளேயே முடிச்சிட்டேன், என்ன கன்சிடர் பண்ணிப்பீங்களா? கிடையாது. நீங்க ஆல்ரெடி 26 முடிச்ச பர்சனா இருந்தாலும் சரி ஏஎம்ஜேல மினிமம் நீங்க 13 lakhs இபியாவது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படி முடிச்சீங்கன்னா சீசன் 2 குவாலிஃபை ஆவீங்க. ஒருவேளை நான் கோடாய் வந்ததே ஏப்ரல் தாங்க, ஸோ நீங்க 13 லட்சம் பண்ணாலே போதும், நீங்க சீசன் 2 குவாலிஃபை ஆவீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இல்லப்பா அவங்க 26 லட்சம் பண்ணாங்கன்னா இந்த கோவா எப்படி அவங்க போவாங்க? கோவா போக முடியாதுன்னா அடுத்ததுக்கு மட்டும் தான் சீசன் போகணும். 1 குவாலிஃபை ஆனவங்க கோவா போவாங்க, சீசன் 2 குவாலிஃபை ஆனவங்களுக்கு புதுசா டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. புதுசா ஏப்ரல் 1ல இருந்து 13 லட்சம் பண்ணாங்கன்னா அடுத்த வர்றதுக்கு போலாம். அவ்வளவுதான். அடுத்த சீசன் 2 டெஸ்டினேஷன் எங்கங்கிறது ஷார்ட்லி நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நியூ டெஸ்டினேஷனுக்கு நம்ம போவோம் சார். சீசன் 1 குவாலிஃபை ஆனவங்க மே மந்த் வந்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சுகுப்ரியா, இன்னொரு டவுட், நீங்க சொன்னீங்க இந்த பே அவுட் பூரா சேர்த்திக்குவாங்கன்னா நேத்து என்ன சொன்னாருன்னா இந்த மாசம் பூரா பே அவுட்ல இருக்குது, அடுத்த மாசம் டூர் அலகேட் பண்ணிட்டாங்கன்னா அதுல வர்ற பே அவுட், அதாவது சப்போஸ் நீங்க போகல அதுக்கு வருது ஒரு 50,000 வருதுன்னா அது இதுல சேர்த்திக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க புரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த மந்த் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே கம்பெனி போடல. இருங்க, எகைன் நான் சொல்லிடுறேன், தெளிவா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மந்த் எனக்கு கம்பெனி ட்ரிப் எதுவும் கொடுக்கல, வெறும் கேஷ் பே அவுட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நான் ஒரு 20 லட்ச ரூபா பண்றேன் அப்படின்னா 2 லட்ச ரூபா கேஷ் பே அவுட் கொடுக்குறாங்கன்னா அந்த கேஷ் பே அவுட்டை எனக்கு வந்துட்டு எம்டிஆர்டி கன்சிடர் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு அடுத்த மாசம் வந்துட்டு கம்பெனி ஒரு ட்ரிப் போடுறாங்க. சரிங்களா?
நீங்க ஒரு 3 லட்ச ரூபா இபி பண்ணுங்க, கோவா ட்ரிப் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாட்டி 30,000 கேஷ் பே அவுட் வாங்கிக்கலாங்கிறாங்க. அந்த கேஷ் பே அவுட்டை கன்சிடர் பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபா பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களை சிங்கப்பூர் கூட்டு போறேன், பிளஸ் வந்துட்டு கூட ஒரு 50,000 ரூபாய் கேஷ் பே அவுட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ட்ரிப்பு வேண்டாம்னா நீங்க ஒரு 2 லட்ச ரூபா கேஷா வாங்கிக்கோங்க. ட்ரிப்பு போறீங்க அப்படின்னா நீங்க ட்ரிப்புக்கும் போறீங்க, பிளஸ் கூட ஒரு 50,000 நான் கேஷ் பே அவுட்டும் கொடுக்குறேன். அந்த மாதிரி கேஷ் பே அவுட் வந்ததுன்னா அது 50,000 தான் நான் கன்சிடர் பண்ணுவேங்க சார். சரிங்களா? ஓகே. கிளியருங்களா?